வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் புதிய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய ஆனுவல் பிளானர். ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா நிர்ணயிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழப்போகுதுங்க. டிவிகேவுடைய ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களுக்காகவே புதிய அறிவிப்புகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை டிவிகே அரசு வெளியிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகலாம். ஸோ அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் அனைவருமே பதவியேற்ற பிறகு பார்த்திங்கன்னா புதிய பள்ளி கல்வித்துறை சார்பாக பிளானர். ஸோ டிஆர்பியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டிஆர்பியோடைய புதிய ஆனுவல் பிளானரை வெளியிடுவாங்க. முதற்கட்டமாக புதிய ஆனுவல் பிளானர் வெளியாகும். அந்த ஆனுவல் பிளானர் பிரகாரம் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஇஓ, பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகளை உடனடியாக நடத்த போகிறாங்க. அதே போல் காமன் டெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வையும் உடனடியாக நடத்த இருக்காங்க. ஸோ காமன் டெட்டு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2 டைம் நடத்த வேண்டிய டெட்டை பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் இன்னும் ஒரு டைம் கூட நடத்தலை. சென்ற ஆண்டில் நடைபெற்ற ரிசல்ட்டை இந்த ஆண்டில் தான் வெட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டில் இப்போ ஜூனில் ஒன்றும் டிசம்பரில் ஒன்றும் தேர்வை நடத்தி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ டெட் தேர்வில் கண்டிப்பாக பாஸ் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் ஆசிரியர்கள் இருக்காங்க. அதில் ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு, நீதிமன்ற தீர்ப்பு. அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ். இது பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு நீதிமன்ற தீர்ப்பை வழங்கி தருவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மற்ற ஆட்சியில் பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் சரிவர நிறைவேற்றப்படவில்லை. ஸோ விஜயோட ஆட்சியிலாவது முதல்வர் விஜயோட ஆட்சியிலாவது சரிவர நிறைவேற்றப்படுமா? 149 ஜிஓ நிறைவேற்றப்படுமா? பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தர வாய்ப்பு நிறைவேற்றப்படுமா? ஸோ பலதரப்பட்ட ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இவங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றப்படுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய நலனுக்காக போராடும் என்ற டிவிகே அரசு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அதிக அளவில். ஸோ நீதிமன்ற தீர்ப்பும் பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணக்கலாம். நீதிமன்ற தீர்ப்பு விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ புதிய இந்த காலேஜ் டிஆர்பியில் 70 வினாக்கள் முறைகேடு அப்படின்னு குறிப்பிட்டதுனால காலேஜ் டிஆர்பி தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. +2 தேர்வில் பார்த்திங்கன்னா ஸ்கிரைப் மாணவர்கள் அதிகளவில் தோல்வி. உதவியாளராக பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு எழுதியதால் இந்த தோல்வி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிரைப் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அதிகளவு தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் உதவியாளர் அந்த முதுகலை ஆசிரியர்களுக்கு பதிலாக பட்டதாரி ஆசிரியர்கள் உதவியாளராக அமர்த்தி தேர்வு எழுத வைத்ததால் பெருமளவு மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. அரசு பொதுத் தேர்வில் பார்வை திறன் குறைபாடு, சிந்தனை குறைபாடு மற்றும் விபத்து காரணமாக கை பாதித்து தேர்வு எழுத முடியாத மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஆசிரியர்களே ஸ்கிரைப் உதவியாளர்களாக இருந்து தேர்வை எழுதுகிறார்கள். ஸ்கிரைப் ஆசிரியர்கள் மாணவர்கள் சொல்வதை மட்டும் தேர்வில் எழுத வேண்டும். மாற்றுத்திறனாளி +2 மாணவர்களுக்கு அவர்கள் எழுதும் பாடப்பிரிவில் முதுகலை ஆசிரியர்களே கடந்த ஆண்டு வரை +2 தேர்வு எழுதினர். குறைந்தபட்சம் மாணவர்கள் எழுதும் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இல்லாவிட்டாலும் மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்களாக நியமிப்பார்கள். பெரும்பாலும் ஸ்கிரைப் மூலம் தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் முறையாக படித்துவிட்டு கேள்விகளை புரிந்து விடைகளை சொல்லும் பொழுது சிந்தனை குறைபாடு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் மாணவர்கள் கேள்விக்கு சரியாக பதில் தெரியாவிட்டாலும் அவர்கள் சரியாக படிக்காமல் வந்தாலும் ஆசிரியர்களே அதனை சமாளித்து தேர்வு எழுதி மாணவர்களை வெற்றி பெற வைத்துவிடுவார். ஆனால் நடந்து முடிந்த +2 தேர்வில் ஸ்கிரைப் மாணவர்கள் அந்த பாடப்பிரிவு முதுகலை ஆசிரியர்களை ஸ்கிரைப்பாக போடாமல் 10ஆம் வகுப்பு பாடம் நடத்தும் ஆசிரியர்களை ஸ்கிரைப்பாக நியமித்ததே இதற்கு காரணம். அதனால் பெருமளவு ஸ்கிரைப் மாணவர்கள் இதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டத்தில் அவர்களே சிந்தித்து விடையெழுத்த மாட்டார்கள். பல மாணவர்கள் வழக்கம் போல் படிக்காமல் தேர்வுக்கு தயாராக வந்ததால் அவர்கள் இந்த தேர்வை சரியாக எழுதவில்லை. நேற்று வெளியான +2 தேர்வில் ஸ்கிரைப் ஆசிரியர்களுக்கு
கொண்டு தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மாநகராட்சி பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகளில் தேர்வு அடைந்ததால் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு இதுவே முக்கிய காரணம். முதுகலை ஆசிரியர்கள் சிலர் கூறுகையில், உதாரணமாக பொருளியல் பாடத்திற்கு 10ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் ஸ்கைபாக அனுப்பியதால் அவர்கள் பதிலளிக்க முடியாத சுச்சுவேஷன் போயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடத்தக்கூடாது. இதனால் ரிசல்ட்டே அடி வாங்கிருச்சு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.